ஹாய், என்னோட பேர் தில்லை சிவா. நான் ஐபிஎஸ்பிஓ கனரா பேங்க் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் 2013 பாஸ் அவுட் ஆனேன். சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லணும்னா, நான் 2021 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பவே கணேஸ்வரோட கேட்டன் செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியாக ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ரீனா மேமோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட அப்ரோச் வந்து எனக்கு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் மணி சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா அவரோட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி வீடியோ தவிர கரண்ட் அஃபேர்ஸோட கொஷின்ஸ் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிற அவர் போட்ட வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி அவர் சொன்ன வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இப்போ கிளியர் ஆனவங்க, கிளியர் ஆகாதவங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, நான் 2021 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ கடைசியாக கிளியர் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபிலிம்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மெயின்ஸ் எக்ஸாமும் அட்டன் பண்ணியிருப்பேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 4 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 1 மார்க் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணி கிளியர் பண்ணாமல் போயிருக்கேன். பர்டிகுலராக சொன்னோம்னா 2022 ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ் எழுதுனப்போ கட் ஆஃப் மார்க் ஈக்குவலாக கிளியர் பண்ணேன். ஆனால் இன்டர்வியூவில் எனக்கு 16 மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டு நெக்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணிடலான்னு நினச்சேன். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணப்போ 8 மார்க்ஸ் கட் ஆஃபோட 8 மார்க்ஸ் அதிகமாக எடுத்திருந்தேன். ஸோ அதனால் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருந்தேன். அதனால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவேன்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா எனக்கு இன்டர்வியூவில் 13 மார்க்ஸ் தான் போட்டாங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் செலெக்ஷனில் வந்து 0.5 மார்க்ஸில் நான் செலெக்ஷனை மிஸ் ஆனேன் லாஸ்ட் இயர். ஆனால் அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு புதவலியில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ, இவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதியும் நம்மளால் கிளியர் பண்ண முடியலையே, இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டுமே நம்ம கிளியர் பண்ண முடியலையே, ஒரு புதவலியில் வந்து மாற்றிக்கிட்டோமா, தேவையில்லாமல் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்துட்டோமான்னு யோசித்தேன். அப்புறம் மணி சார் கூட 2-3 வாட்டி கான்வர்சேஷன் பண்ணேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் என்னை ரொம்ப மனசை தேற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டு இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ கட் ஆஃப் விட நான் 13 மார்க்ஸ் அதிகமாகவும் இன்டர்வியூவில் 18 மார்க்ஸும் எடுத்திருக்கேன். நான் ஆஸ்பிரண்ட்ஸுன்னு சொல்கிறது ஒன்று தான். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒரு 15க்கும் மேற்பட்ட மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு தேவைப்பட்டு இந்த ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான். அதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எத்தனை எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவை அந்த ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக அந்த எக்ஸாமோட ஃபீல்ட்லேயே இருங்க. அதுதான் என்னோட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் தான் நம்ம அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஏப்ரல் டு ஜூன் மந்தில் நம்ம ஃபிலிம்ஸ் எக்ஸாம் பெரும்பாலும் இருக்காதப்போ இந்த டைமில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா இது வந்து நம்ம அடுத்தடுத்து வர நெக்ஸ்ட்டு 9 மந்த்ஸில் வர எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மனசு தளராதீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்களும் கிளியர் பண்ணலாம். அதனால் மனசை தளராதீங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் போடுங்க.